அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது அமுதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தண்ணிக்கும் பொருந்தும். ஒரு நாளைக்கு பெண்கள் 2.7 லிட்டர் வரைக்கும், ஆண்கள் 3.7 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். வேர்வை சிந்தும்படியான கடுமையான உழைப்பாளிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். தேவைக்கு அதிகமாக தண்ணி குடிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்கிறேன் கேளுங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கும்போது சிறுநீரகம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இதனால் சிறுநீரகம் உற்பத்தி செய்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பயும் கவலையோடவே இருக்கிறது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அடுத்ததாக உடலில் எலக்ட்ரோலைட்ஸோட அளவு, குறிப்பாக சோடியத்தோட அளவு குறையும். இதனால் தசைகள் வலிவிழக்கும். நம்ம உடலில் இருக்கிற செல்களில் தண்ணியோட அளவு அதிகரிக்கும். இதை எடிமான்னு சொல்லுவோம். கை கால்கள் வீங்கிக்கும். குறிப்பாக மூளை செல்களில் தண்ணி சேர்றதால மூளை பாதிக்கப்பட்டு தலைவலி, சோர்வு, குழப்பம், மயக்கம் இதெல்லாம் கூட ஏற்படும். சில சமயம் கோமாவில் கூட முடியும். தண்ணி அதிகம் குடிக்கிறதால ரத்தத்தோட அளவு அதிகரித்து இதயத்தோட வேலைபளுவும் அதிகரிக்கும். ஹார்ட் பீட் குறைய தொடங்கும். இதை பிராடிகார்டியான்னு சொல்லுவோம்.